துலாம் ராசியும் வாழ்க்கை அமைப்பும். துலாம் ராசி சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். காலபுஷ்ணமி அங்க அமைப்பில் அடி வயிற்றில் பாகத்தை குறிக்கும் 3வது சரராசியாகும். சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களிலும் பிறந்தவர்கள் துலா ராசியாக கருதப்படுவார்கள். இது ஒரு சுப ராசியாகும். துலா ராசிக்கு பகலில் வலு பெற்றதாக இருக்கும். உடல் அமைப்பு. துலா ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்களாக இருந்தாலும் அத்துடன் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள். ஆடை அணிகலன்கள் அணிவதிலும் தலைவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள். மூக்குத்தண்டு உயர்ந்தும் தோரங்கள் அகன்றும் இருக்கும். சிரித்தால் இருபுறங்களிலும் அழகாக குழி விழும். இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள். மூக்கும் மொழியுமாக அழகாக தோற்றம் அளிப்பார்கள். உதடுகள் அழகாக அமைந்திருக்கும். குண அமைப்பு. நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள். நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள். தராசு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதே போலத்தான் மற்றவர்களும் எடை போட்டு வைத்திருப்பார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையும் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். கொடுத்த வாக்குறுதியினை எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள். வாக்கு சாதகம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத காரியமாகும். வெளிவட்டாரங்களும் நண்பர்களிடம் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றும் தெரியாதார் போல் இருப்பார்கள். எதற்கும் தலைகாலாமல் பாடுபட்டவர்கள் என்பதால் தோல்வியை கண்டு தோன்றிவிட மாட்டார்கள். மன வாழ்க்கை. துலா ராசிக்காரனின் மன வாழ்க்கையான திருமணத்திற்கு பின்பு சுபிட்சம் நிறைந்ததாக இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இவருக்கு அமையும் வாழ்க்கை துணை நல்ல அறிவாற்றலுடன் அமைதியான குணத்துடன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புடன் அமையும். இவர்களிடையே தேவைகளை முன்கூட்டி அறிந்து வரவுக்கேற்றவர் குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வார்கள். காலம் அறிந்து உணவளிப்பது, எவ்வளவு மனக்குறைகள் ஏற்பட்டினும் அனுசரித்து நடப்பது, ஒருவர் கோபப்பட்டால் ஒருவர் அமைதி காப்பது போன்றவற்றால் குடும்ப சூழல் மிகவும் சிறப்பாக அமையும். மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள். விருப்பத்திற்கேற்றவரை வாழ்க்கை துணை அமைவதால் பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை அமையும். பொருளாதார நிலை. துளாராசி பிறந்தவர்களுக்கு பணவர்கள் ஏற்றத்தாழ்வாகத்தான் இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவாயிற்று கதவை தட்டும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும். என்றாலும் இவர்கள் தேர்வை ஏற்றபடி பணவர்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏழை எளியவர்கள் இல்லை என்று வருபவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள். சிறு வயது கஷ்டங்களை சந்தித்து இருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். நடு வயது வரை இவர்களது வாழ்க்கை போராட்டகரமாக தான் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்கு வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம். நல்ல பரோபகார சிந்தனை உடையவர்கள் என்பதால் பொதுநல சேவைகளுக்கு நிறைய செலவு செய்வார்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரையும் செய்யும் வாய்ப்புகள் அமையும் என்பதால் பயண செலவுகளும் அதிகமாக இருக்கும். நிரந்தரமான வருவாய் இருக்கும். நிரந்தரமான வருவாய் இவர்களுக்கு இருக்கும் என்பதால் சம்பாதித்து சேமித்த சந்தினருக்கு சேமித்து வைக்க தவறமாட்டார்கள். புத்திர பாக்கியம். துளாராசி பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதம் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகமாக இருக்கும். பிள்ளைகளால் இவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் கடன்கள் ஏற்படும். பின்பு சரியாகும். தொழில். துளாராசியில் பிறந்தவர்கள் அரசியல் அல்லது அரசியல் தொடர்புடைய தொழில் ஈடுபாடு வாய்ப்பு அதிகம். போலீஸ் துறை, இராணுவத்துறை, பதிப்பாசிரியர்கள், பத்திரிகை துறை, ஓட்டல் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு வெகு சீரத்தில் உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவார்கள். இவர்கள் லாப நஷ்ட கணக்கு பார்த்து பின்னரே எதிலும் ஈடுபடுவார்கள்.
என்றாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனையை சந்திப்பார்கள். மற்றவர்களின் கையை பிடித்து கால் பிடித்து முன்னேறுவது பிடிக்காது. தன் சொந்த முயற்சியிலே முன்னேறி விடுவார்கள். தொழில் வியாபாரம் செய்வதற்கான கடன்களை வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவார்கள். இவர்களுக்கு சலுகை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களை அடைத்து விடுவார்கள். உணவு வகைகள். துலா ராசி பிறந்தவர்கள் நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம்.